காளையார் கோவில் தேவஸ்தான அதிகாரி ஏது திடீர் விஜயம்? தேருக்கு மரம் வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். குப்பமுத்தாச்சாரி மருத மரங்களே வேண்டும் என்கிறார். ஏன் காளையார் கோயில் காட்டிலேயே வெட்டி கொள்ளலாமே? அதெல்லாம் பொடி மரங்களா இருக்கின்றன. திருபுவனம் ஊரணிக்கரையிலே 2 மருத மரங்கள் இருக்கின்றனவாம். அவை கிடைத்தாலே போதும் என்கிறார் குப்பமுத்தாச்சாரி. அப்படியா? இப்பொழுதே வெட்டி வர செய்வோம். கருத்தான், ராஜையா, நீங்கள் இருவரும் உடனே சிலரை அழைத்துக் கொண்டு திருப்பவனத்துக்கு சென்று அந்த மருத மரங்களை வெட்டி வாருங்கள். நல்லதரசு. வேலைகளை அப்படியே போட்டு விட்டு வந்தேன். அர்த்தஜாம பூஜைக்கு முன்னாலேயே நான் போயாக வேண்டும். நல்லது, நீங்கள் சென்று வாருங்கள். அடுத்த ஆணையிலேயே கும்பாபிஷேகத்தை நடத்தி விடுவோம். அப்படியே சுந்தரபாண்டியர் கோபுரத்தையும் புதுப்பிக்க சொல்லுங்கள். நல்லது அரசே. வாழும் மருத மரங்களே, உங்களைப் போல் மரவர் நாடும் வளரட்டும். சிவகங்கை சீமையிலே பறக்கும் கொடி இந்த ஜெகமுள்ளளவும் பறக்கட்டும். அமைதி தவழும் மக்களின் வாழ்க்கை இன்று போல் என்றும் இருக்கட்டும். வீரம் நமது நிலமாகட்டும், வெற்றி நமது பயிராகட்டும். ஒற்றவர்களே, உங்கள் குடை எம்மை காக்கட்டும். ஆமா ஆமா, இதுவேதான். ராத்திரிக்குள்ள வெட்டி முடிச்சாதான் காலையில ஏத்திக்கிட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கும். நடத்துங்க காரியத்தை. ராசா உத்தரவு. அட, நல்ல காரியத்துக்கு தான் வெட்ட போறோம். காளையார் கோயில் தேருக்காக இதை வெட்டிக்கிட்டு வர சொன்னாரு பெரிய மருது ராசா. காளையார் கோயில் தேர் ஏன் காட்டுல வேற மரங்கள் இல்ல? நாங்கள் கண் போல காத்து வரும் இந்த மரங்களை தானா வெட்ட வேண்டும்? முடியாது, வெட்ட விட மாட்டேன். யோ, இது ராசா உத்தரவியான்னா? யார் உத்தரவாக இருந்தாலும் உங்கள் தேருக்கு மரம் வேண்டும். இந்த மரங்கள் தான் எங்களுக்கு தேரும் தெய்வமும். பேசாம விலகிருங்க, இல்ல ராசாங்கத்து பம்பு வரும். வரட்டும் பம்பு. வெட்டுவதானால் முதலில் எங்களை வெட்டிவிட்டு இந்த மரத்தை வெட்டுங்க. அண்ணே, இவங்க யாரும் நம்ம எதிரிங்க. நேரம் நம்ம ராசா கிட்ட போய் சொல்லி இவங்க ஒரு வழியா முடிச்சாதான் இந்த மரத்தை வெட்ட முடியும். இருங்க இருங்க, வரலாம். பெரிய அதிகாரிங்க வந்தா தானா போறாங்க. வாங்க. மருது பாண்டியரே வந்தாலும் சரி, இந்த மரங்களை வெட்ட விட மாட்டேன். அப்பா, நான் இருக்கேன். வெட்டுவானா? என்ன கருத்தா? மரம் வெட்டி முடிந்ததா? இல்லை அரசே, அந்த மரங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஒரு கிழவனும் அவனுடைய மகனும் வெட்டக்கூடாது என்று தடுக்கிறார்கள். யாரவர்கள்? விசாரித்தோம். அவர் பெயர் ரகுநாத தேவராம். அந்த மரங்களை காப்பவரும் அவர்தானா? மன்னவர் ஆணை என்பதை சொன்னீர்களா? சொன்னோம். ஆண்டவனை வந்தாலும் வெட்ட விட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். அண்ணா, சரி, நாமே நேரில் செல்லுவோம். வணக்கம் அரசி. தாங்கள் தான் இந்த மரங்களை காப்பவரோ? ஆமா, வெட்டி வர உத்தரவிட்டோம். தாங்களும் தங்கள் மகளும் தடுத்ததாக சொன்னார்களே? ஆமரசி, இந்த மரங்களை வெட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெரியவரே, வானளாவில் இருக்கும் காளையார் கோயில் கோபுரத்தை நீங்கள் அறிவீர்கள். வருகிற ஆணையில் கும்பாபிஷேகம் திருவிழாவும் அங்கு நடத்த ஏற்பாடு. தெற்கு சீமை இதுவரை காணாத தேர் ஒன்றை செய்ய விளைகின்றேன். அதற்குத்தான் இந்த மரங்களை கேட்டேன். அதற்குள் அவசரப்பட்டு மறுத்து விட்டீர்கள். இல்லை அரசே, நான் அவசரப்படவில்லை. என்னை மன்னிக்க வேண்டும். பலியிடுவதற்கு ஆடுகள் இல்லை, உன் குழந்தைகளை கொடு என்று கேட்டால் தாயுள்ளம் உள்ளவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். இந்த மரங்கள் என்ன உங்கள் குழந்தைகளா? இல்லை, என் தெய்வங்கள். தேவரே, அன்போடு இதை நீங்கள் வணங்குவது எனக்கு தெரிகிறது. ஆனால் இதனினும் பெரிய காரியம் காளையார் கோயில் தேர். தயவு செய்து மறுத்துரைக்காதீர்கள். உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான பொருளை ஈடாக கொடுத்து விடுகிறோம். மரங்களை வெட்ட அனுமதியுங்கள். இல்லை, கண்களை விட்டு சித்திரம் வாங்க நான் தயாராயில்லை. இந்த மரங்களில் இருந்து யாரும் ஒரு பட்டையை கூட உரித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கேயே குடிசை போட்டுக் கொண்டு வாழ்கிறேன். அண்ணா, வேண்டுகோள் வலிக்காது. வெட்டுவதற்கு உத்தரவு கொடுங்கள்.
குளத்தை கேட்டுக்கொண்டு தண்ணீர் குடிக்க முடியாதண்ணா. அதிகாரமா எங்களையும் மீறி இதை விட்டு விடுவீர்களா? வெட்டுங்கள். எங்கள் கழுத்தையும் இந்த மரத்தையும் சேர்த்து ஒன்றாக வெட்டுங்கள். அப்பா வெட்டுங்கள். அப்பா எங்கள் கழுத்தையும் இந்த மரத்தையும் சேர்த்து ஒன்றாக வெட்டுங்கள். அப்பா வெட்டுங்கள். அப்பா வெட்டுங்கள். பெரியவரே, இது என்ன பிடிவாதம்? அவர்கள் இழுத்து தள்ளுங்கள். இந்த மரங்களை வெட்டுங்கள். வெட்ட விட மாட்டோம். பெரியவரே, அரசே, வெட்டாதீர்கள். ஆணையை நிறுத்துங்கள். வெட்டாதீர்கள். இந்த மருத மரங்களைத்தான் ஊர் மக்கள் முறையே பெரிய மருது, சின்ன மருது என்று வணங்கி வருகிறார்கள். அரசே, மருது பாண்டியர்களை வெட்டாதீர்கள். எங்கள் மன்னர்களை வெட்டாதீர்கள். நாட்டை காக்கும் தெய்வங்கள், எங்கள் வீட்டை காக்கும் தெய்வங்கள், வேரோடு நின்று தலைத்து வளரும் சிவகங்கைக்கு காவலாக விளங்கும் மருத மரங்கள். வெட்டாதீர்கள் அரசே, வெட்டாதீர்கள். பெரியவரே, பெரியவரே, உங்களை போன்ற குடிமக்களின் அன்பு எந்தெந்த உருவங்களில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள இந்த சந்தர்ப்பம் உதவி. வெட்ட முயன்றதற்கு வருந்துகிறேன். உங்களை காண கிடத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மரங்களிலே நீங்கள் காணும் மருதுபாண்டியரின் கரங்கள் உங்கள் கால்களுக்கே சமம். மகளே, இனி நீ ரகுநாத தேவரின் மகள் அல்ல, மருதுபாண்டியரின் புதல்வி. தேவரே, இங்கே காவலுக்கு ஆள் வைக்கிறேன். நீங்களும் எங்களோடு சிவகங்கைக்கு வாருங்கள். சிவகங்கைக்கா? எனக்கும் ஆசைதான் மன்னா. ஆனால் இந்த மரங்களை விட்டு எப்படி பிரிவு? அவைதானே நாங்கள். நீங்களும் எங்கள் அருகிலேயே இருங்கள். வாருங்கள். இருநூறு வருஷம் முன்னே இனமானம் காத்தவண்டா, வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்சவண்டா.